Euler's theorem on homogeneous function. Euler's theorem அப்படின்னா என்னன்னா கண்டிப்பாக தேரம்ஸு ஃபார்முலாஸு அதெல்லாம் தயவுசெய்து படிங்க. எக்ஸாம் கண்டிப்பாக கேட்பாங்க. யூலர்ஸ் தேரம் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது வந்துட்டு அது எஃப் ஆஃப் எக்ஸுன்ற ஒரு ஃபங்க்ஷனோட டிகிரி வந்துட்டு என்னாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து எப்படி நோட் பண்ணலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு டி பவர் என் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணலாம். இதோடைய அனதர் ஃபார்ம் வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் பை ஆஃப் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணலாம். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. யூலர்ஸ் தேரம் ஆன் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனில் வந்துட்டு யூலர்ஸ் தேரம் அப்படின்னா என்ன அப்படின்னா யூலர்ஸ் தேரம் அப்படின்னா இப்போது எஃப் இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். எஃப்ன்றது ஒரு ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனாக இருந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி என் in x comma x and y, then we write எப்படி எழுதலாம்? fன்றது homogeneous function of degree n, f ஓட variables என்னது x, y இருந்துச்சு அப்படின்னா x dou f by dou x partial differentiation பார்த்துட்டு இருக்கோம், அதனால dou தான் போடணும். dou f by dou x plus first x பண்ணிட்டு அடுத்து y, dou f by dou y equal to nf. இதுதான் வந்துட்டு என்னது? யூலர்ஸ் தேரம் ஆஃப் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. இதோடைய ப்ரூஃப் வந்து இப்போ பார்க்கலாம். ப்ரூஃப் ஏன் சொல்கிறேன்னா ஒரு சில சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு கண்டென்ட் இது தான். இதோட எண்டிங்கில் இதோடைய அனதர் சிம்பிளிஃபை வெர்ஷன் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ப்ரூஃபு இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எஃப்ன்றது ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் of degree n in x and y, then we write this அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இதில் என்ன நல்லா இருக்குது? LHS ஈக்குவல் டு RHS தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எனக்கு எஃப்னா என்னன்னு தெரியணும். எஃப்னா என்னது? ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனாக நம்ம என்னென்னு பார்த்தோம்? எக்ஸ் பவர் என், நான் பைக்கு பதிலாக கேபிட்டல் எஃப்னு எடுக்கிறேன். எஃப் ஆஃப் ஒய் பை எக்ஸ்ன்னு சொல்லி எடுக்கலாமா? ஏன்னா இது ஒரு ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். இதை நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு தெரியுதா? ஏன்னா இது ஒரு ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அதை நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம்? எக்ஸ் பவர் என் பை ஆஃப் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு என்ன தேவை? ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு தோ எஃப் பை தோ எக்ஸ் தேவை. தோ எஃப் பை தோ எக்ஸ்னால் இது யூவி ஃபார்மேட்டில் இருக்கா? இது யூ, இது வின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு யூவை நான் அப்படியே வச்சுக்கிறேன். எக்ஸ் பவர் என் அப்படியே வச்சுட்டு எஃப்ஐ பண்ணோன்னா என்னென்னு வரும்? ஃபஸ்ட்டு எஃப் டேஷ் ஒய் பை எக்ஸ், அடுத்து என்ன பண்ணும்? எக்ஸை வச்சு பண்ணும். எக்ஸ் மேலே போகும்போது என்னவா மாறும்? மைனஸாக மாறுமா? இது தனியாக இங்கே குட்டியாக போடுறேன். ஒய் பை எக்ஸுக்கு மட்டும் ஒய் பை எக்ஸை பண்ணுனா எக்ஸ் மேலே போச்சுன்னா என்னவா மாறும்? ஒய் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்னு வரும். டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா என்னது? எக்ஸ் பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் பார்ஷியலாக அப்படின்னா ஃபார்முலா என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். அப்போ மைனஸ் ஒன் ஒய் எக்ஸ் மைனஸ் டூன்னு வருமா? ஏன்னா மைனஸ் ஒன் மைனஸ் டூன்னு போயிடும். அப்போது இதை நான் எப்படி எழுதலாம்? மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். ஏன் இங்கே மைனஸ் ஒன் வருது? டினாமினேட்டரில் இருக்கிற மேலே போணுச்சுன்னா பவர் மைனஸாக மாறும். அப்போது எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிருக்கு? மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. தென் எஃப் ஆஃப் ஒய் பை எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸ் பவர் என்ன பண்ண என்ன ஃபார்முலா சொன்னேன்? என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்னு சொல்லி பார்த்தோமா? இப்போ என்ன எனக்கு தேவை? எக்ஸை இது கூட மல்டிபிள் பண்ணணும். எக்ஸை மல்டிபிள் பண்ணனா எக்ஸ் இன்ட்டு தோ எஃப் பை தோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என். இப்போ எக்ஸை உள்ள மல்டிபிள் பண்ணனா இன்னொரு எக்ஸ் கிடைக்கும். எஃப் டேஷ் ஆஃப் ஒய் பை எக்ஸ், அனதர் டேர்ம் என்ன இருக்குது? மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது கூட எக்ஸை மல்டிபிள் பண்ண போகிறேன். எக்ஸு எஃப் ஆஃப் ஒய் பை எக்ஸ் என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். ஓகேவா? இப்போது எனக்கு இந்த எக்ஸும் இந்த எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிடுமா? இந்த டேர்ம் கூட கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா இது யாரோட எக்ஸு?
எஃப்ஓடைய எக்ஸு கேன்சல் ஆச்சுன்னா இங்கே எனக்கு ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸை மேலே கொண்டு வரேன். கொண்டு வந்தோன்னா எனக்கு என்னென்னு கிடைக்கும், எக்ஸ் பவர் என் எக்ஸ் பவர் -1 மைனஸ் ஒய் எஃப் டேஷ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் மாற்றி தாங்க எழுதியிருக்கிறேன். ப்ளஸ்ஸு இந்த எக்ஸில் இருக்கிறவரும் எக்ஸ் பவர் n-1ல் இருக்கிறவரும் பேஸ் காமனாக இருந்தால் ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் அப்படின்னு இருக்குன்னா ஏ பவர் எம் ப்ளஸ் என்னன்னு எழுதலாமா? பேஸ் காமனாக இருந்தால் பவர்ஸ் ஆட் பண்ணுவோமா? அப்போ இங்கே என்ன கிடைக்கும் எனக்கு, எஃப் ஆஃப் ஒய் பை எக்ஸ் n இன்ட்டு எக்ஸ் பவர் n-1 ப்ளஸ் 1ன்னு கிடைக்குமா? -1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் பவர் n மட்டும் நமக்கு கிடைக்கும். அப்போது இங்கே எனக்கு என்ன கிடச்சிருக்கு, இங்கேயும் பேஸ் காமனாக இருந்தால் ஆட் பண்ணி எழுதுவேன். -1 மைனஸ் ஒய் எஃப் டேஷ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் n எக்ஸ் பவர் n எஃப் ஆஃப் ஒய் பை எக்ஸ். இதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். இது எனக்கு என்னது நான் ப்ரூஃப் பண்ண வேண்டிய பார்ட்டில் எக்ஸு தோ எஃப் பை தோ எக்ஸு. அடுத்து எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஃபார்முலாவில் y dou f by dou y என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவேன், அகைன் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுவேன். y dou f by dou x dou y நான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறேன் நான், dou f fனா என்னது, f equal to x power n f of y by x. dou f by dou y என்ன வரும், ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதில் ஒய் டேர்மே இல்லை, ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. ஒய்யை வச்சு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் பவர் என் எஃப் ஆஃப் ஒய்யை பண்ணுனா 1, அப்போ ஒய் பை எக்ஸு தனியாக வரும் 1 பை எக்ஸு. ஏங்க நான் ஒய் பை எக்ஸ் போடுறேன், ஏன்னா இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்குது. ஓகேவா, எக்ஸுக்கு பதிலாக ஒய் பை எக்ஸுன்னு இருக்கு. நான் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னா ஒரு டைம் எஃப் ஆஃப் எக்ஸ் வரும், அகைன் ஒய்யை வச்சு பண்ணுவேன். புரியுதுங்களா? இப்போது இந்த எக்ஸ் மேலே வந்துச்சுன்னா எனக்கு என்னென்னு கிடைக்கும், எக்ஸ் பவர் -1ன்னு கிடைக்கும். கரெக்டு தானே? எக்ஸ் பவர் என் எக்ஸ் பவர் -1 எஃப் ஆஃப் ஒய் பை எக்ஸ்ன்னு கிடைக்கும். பேஸ் காமனாக இருந்தால் பவர் ஷேர் பண்ணுவேன். அப்போ எக்ஸ் பவர் n-1 எஃப் ஆஃப் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். எனக்கு என்ன தேவை, இது dou f by dou y. எனக்கு y dou f by dou y தானே தேவை. அப்போது இந்த சைடு ஒய்யை வச்சு மல்டிபிள் பண்ணனா ஒய் எக்ஸ் பவர் n-1 எஃப் ஆஃப் ஒய் பை எக்ஸு. இது நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் ஈக்குவேஷன். நான் இப்போ ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் 2வையும் 3ஐயும் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், எக்ஸு dou f by dou எக்ஸையும் y dou f by dou yையும் ஆட் பண்ண போகிறேன். எக்ஸ் dou f by dou x எனக்கு என்ன கிடச்சிது, இங்கே கிடைச்சது இல்லைங்க, எக்ஸ் பவர் n-1 மைனஸ் ஒய், நான் மைனஸ் ஒய்யை முன்னாடி வச்சுக்கிறேன், மைனஸ் ஒய் எக்ஸ் பவர் n-1 எஃப் டேஷ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். இது எதுவும் இல்லை, முன்னாடி வீடியோ. ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் என் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் என் எக்ஸ் பவர் என் எஃப் ஆஃப் ஒய் பை எக்ஸு ப்ளஸ் ஒய் dou f by dou x எனக்கு என்ன கிடச்சிருக்கு, ப்ளஸ் ஒய் எக்ஸ் பவர் n-1 எஃப் டேஷ் ஆஃப் ஒய் பை எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டு எஃப் எனக்கு கேன்சல் ஆகிடும் தானே, இங்கேயும் எஃப் டேஷ் வரும். கரெக்டு தானேங்க? ஏன்னா எஃப்ஐயும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்ல, எஃப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால தானே எஃப் டேஷ் கிடச்சிருக்காங்க. அப்போது இந்த ப்ளஸ் டேர்மும் மைனஸ் டேர்மும் கேன்சல் ஆகிட்டு என் எக்ஸ் பவர் என் எஃப் ஆஃப் ஒய் பை எக்ஸ்ன்னு கிடைக்கும். நம்ம என்ன பார்த்தோம், எக்ஸ் பவர் என் எஃப் ஆஃப் ஒய் பை எக்ஸை எஃப்னு சொல்லி பார்த்தோமா, எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் எஃப் ஆஃப் ஒய் பை எக்ஸ் பார்த்தோமா. ஃபஸ்ட் ஈக்குவேஷனு இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், எஃப்ன்றது என்னது, எக்ஸ் பவர் என் ஸ்மால் எஃப் எக்ஸ் பவர் என் எஃப் ஆஃப் ஒய் பை எக்ஸ். அதுக்கு பதிலாக நான் என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், எஃப்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ணிட்டேன், x dou f by dou x plus y dou f by dou y equal to nf. ஓகேவா? hence proved important formula. ஃபார்முலாஸை தயவு செய்து பாருங்கள், அதுதான் நமக்கு நிறையவே கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் நான் இன்னொன்று சொன்னல, இதில் எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், அதோடைய ஜென்ரல் ஃபார்ம் எப்படி அப்படின்னா,
இப்போ யூலர்ஸ் தேரம் வச்சு யூலர்ஸ் தேரம் on homogeneous function. என்ன function? x1 dou f by dou x1 plus x2 dou f by dou x2 plus x3 dou f by dou x3 plus etc. x power n dou f by dou x equal to n k ன்னு எழுதலாம். ஓகேவா? சாரி, nfன்றது ஃபார்முலா, அப்போது kfன்னு எழுதலாம். ஏன் நான் கேன்னு கொடுக்குறேன் அப்படின்னா இம்பார்ட்டனுங்க. ஏன்னா நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், k ஈக்குவல் டு x1 x2 எக்ஸெட்ரா xn வரைக்கும் நான் டினோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதனால தான் நான் என்னென்னு எடுக்கிறேன், nfன்னு வரணும். நான் இந்த எண்ணுக்கு வந்துட்டு என்ன டினோட் பண்ணுறேன் அப்படின்னா கேன்னு டினோட் பண்ணுறதுனால kfன்னு எடுத்துக்கிறேன். ஒரு ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனு x1 dou f by dou x1 plus x2 dou f by dou x2 அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா n வேரியபிள்ஸ் இருக்குது. ஓகேவா? நம்ம இப்போ பார்த்தது இந்த ஃபார்முலா 2 வேரியபிள்ஸ்க்கானது. கேட்கலாம், 2 variables on Euler's function is அப்படின்னு சொல்லி கேட்கலாம். a homogeneous function on n variable அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த ஃபார்முலா போடலாம். ஓகேவா? kfன்னு வரும், nf இல்லைங்க, kf. சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக nfன்னு சொன்னேன். nfன்றது 2 வேரியபிளுக்கு. இப்போ n வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நான் கேன்னு இப்போ நம்ம ஷார்ட் ஃபார்ம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி kfன்னு வரும். ஓகேவா? இம்பார்ட்டன்ட், தயவு செய்து பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து நம்ம பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி சம்ஸில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.